வணக்கம் மக்களே, உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா தான் வீடியோ போடுறேன். அதனால் அந்த குடிக்கிற பசங்களுக்கு போடுறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், குடிக்காதீங்க. குடிச்சு போட்டு என்ன செய்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்படிப்பா சின்ன சின்ன வயசுலேயே குடிச்சிட்டு வீணாக போய் வண்டியை ஊட்டி அங்கே அடிப்பட்டு இது பண்ணுறீங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வண்டியெல்லாம் மெதுவாக ஓட்டுங்க. மெதுவாக சொல்கிறேன். அவங்க மேலே அக்கறை கொண்டு அவங்க அம்மா பேசுகிறேன். போதை பொருள்லாம் சாப்பிடாதீங்க, குடிக்காதீங்க. எந்த மாத்திரை கீத்திரை எதுவுமே சாப்பிடாதீங்க. அதை குடிச்சிட்டுன்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு அப்போ இந்த ஒரு வெறி கொண்ட மாதிரி இந்த பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறது, வயசானவங்களை இது பண்ணுறது, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த குடிக்கிறனால தான் இப்படிலாம் நீ இது பண்ணுறீங்க சொல்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போலாம் நல்லா வேலைக்கு போங்க. நல்லா காசு பணம் எப்படி காசு பணம் தான் இந்த காலத்தில் மெயின். காசு பணம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய ஒன்றுத்துக்கே சமம் இல்லை. அப்போல்லாம் மனுஷருக்கோசம் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ என்னென்னா காசு இருக்கா, பணம் இருக்கா, வீடு வாசல் இருக்கா, அதுக்கப்புறம் தான் சொந்த பந்தமாக தேடி வரும். நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. தெரியுதா? இதெல்லாம் என் அனுபவத்தில் நடந்ததை நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, அம்மா அப்பாட்ட கொடுங்க, சேர்த்து வைங்க. நல்லா கல்யாணம் ஆசை வந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. இது சில ஆம்பளைக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இந்த குடிச்சு விட்டு எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள்லாம் 4-5 பிள்ளைங்க சின்ன வயசுலலாம் பெற்று வளர்த்தோம். அப்போலாம் கூட அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. 2 வயசு பிள்ளையிலேருந்து 70 வயசு கிளவி வரைக்கும் எல்லாம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் குடின்னு சொல்கிறாங்க. குடித்தா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாதா? நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், குடிக்காதீங்க. நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க. அடுத்து நம்ம அம்மாவை மட்டும்தான் அம்மா அப்பான்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களையும் அம்மான்னு நினைங்க, தங்கச்சின்னு நினைங்க. இது தான் பெற்ற புள்ள, நம்ம பெற்றதான் புள்ள, அடுத்த பிள்ளையும் நம்ம பிள்ளையும் நினைங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. வீணால் ஒருத்தவங்க சில பேர் ஆண்கள் செய்கிறனால எல்லா ஆண்கள் மேலேயும் தப்பாகுது. பொம்பளைங்களாக இருக்கட்டும். அதான் சொல்கிறேன், நல்லா ஆம்பளைங்க நல்லா வேலைக்கு போனாங்கன்னா, நல்லா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா பேசுங்க. நல்லா அவங்களுக்கு வந்த உடனே தண்ணி மொண்டு கொடுங்க, டீ வச்சு கொடுங்க, அன்பாக இருங்க. அன்பாக இருந்தால் எந்த குடும்பமும் பிரச்சனையே இல்லை. சண்டை வம்பு வந்துச்சுன்னா சற்று நேரம் உட்காந்து பேசுங்க. பேசுனாவே எல்லாம் முடிவும் கரெக்டாக ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் பேசாமல் கொள்ளாமல் மூஞ்சை தூக்கிட்டு அப்போ பேசாமல் இருக்கிறது. அப்புறம் ஒருத்தவங்க சண்டை வம்பு வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறது கிடையாது. நல்லபடியாக இருங்க. இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன சொல்லுன்னு தெரியல. உங்கள் மேலே கொண்டு அவங்க அம்மா பேசுகிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒருத்தவங்க 2 பேர்னாலும் நான் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், திருந்துங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.